ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றவங்க சசிகலா. தமிழக முதல்வரா பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில அதிமுகல சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தாரின் ஆளுமையை எதிர்த்து வெளியேறினாரு பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்களும் வெளியேறினாங்க. பின்னர் அதிமுகல ஓபிஎஸ் அணி சசிகலா அணின்னு ரெண்டா பிரிஞ்சு ஆட்சியை கைப்பற்ற போட்டி போட்டாங்க. இந்த நிலையில சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா சிறைக்கு போனாங்க. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை முதல்வரா நியமிச்சாங்க சசிகலா. பெங்களூர் சிறையில சரணடைறதுக்கு முன்னாடி எம்எல்ஏக்களோட ஆலோசனை நடத்திருக்காங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க எம்எல்ஏக்களுக்கு தலா 5 கோடி பேரம் பேசப்பட்டிருக்கு. மேலும் 3 கோடி முன்தொகையாவும் எடப்பாடி பழனிசாமிய சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்புல முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா மீதமுள்ள 2 கோடியும் செட்டில்மெண்ட் செய்யப்படும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கதா கூறப்படுது. மேலும் ஆர்கே நகர்ல தினகரன் போட்டியிட இருக்கிறதா உறுதி செய்யப்படாத தகவலும் வெளியாயிருக்குது. அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா எடப்பாடி முதல்வர் பதவியில இருந்து விலகணும்னு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கதா தகவல் வெளியாயிருக்குது. தினகரன் எம்எல்ஏவா வெற்றி பெற்ற ஒரு வாரத்துல பழனிசாமி ராஜினாமா செய்யணுமா. இதற்காக தேதி குறிப்பிடாமலேயே ராஜினாமா கடிதத்தை சசிகலா வாங்கி வச்சிருக்காங்களாம். இப்படி அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய மாதிரி நாளை பழனிசாமி தங்களுக்கு எதிராக திரும்பிடுவாரோ அப்படிங்கிற அச்சத்துலதான் முன்னேற்பாடா சசிகலா செயல்பட்டிருக்கதாவும் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி டெம்பரவரி தானா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.